அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஆண்களை விட பெண்கள் ஏன் வெகு சீக்கிரமாக உடல் வலுவிழந்து வயோதிகம் அடைகிறார்கள் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். தாயின் வயிற்றில் வளரும் சிசுவு மிதந்த வண்ணம் இருக்க காரணம் அதிகபட்ச அடர்த்தியான உப்பு திரவத்தில் அது இருப்பதனால். இதனால் சிசுவோட அந்த கணம் இழந்து விடுகிறது. தாயும் அதனுடைய சுமையை உணர்வதில்லையாம். ஆனால் தாயினுடைய இணைக்கப்பட்ட தொப்புள் கொடி மூலம் சிசுவுக்கு தேவையான அத்தனை உணவுகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் சிரமமின்றி சேரும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை உணவு உட்கொள்வதிலும் ஊட்டச்சத்துக்கள் எடுப்பதிலும் அந்த தாய்க்கு கஷ்டமாக இருந்தால் கூட சிசுவுக்கு வர வேண்டிய ஊட்டச்சத்துகளில் எந்தவித தடையும் ஏற்படாதாமா. கருவில் அமைந்துள்ள அந்த சுரப்பிகளானது தான் தாயினுடைய பற்கள் மற்றும் எலும்புகளை கரைச்சு சிசுவினுடைய அந்த உணவு குறைபாடுகளை ஈடு செய்து விடுதான். இதனால் வயது போக போக தாய்மார்களின் பற்கள், முழங்கால்கள் மற்றும் எலும்புகள் என உடல் அவயங்கள் வலுவிழந்து விடுகின்றதாம். பெண்கள் அவசரமாக முதுமை அடைய இதுவே காரணம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் தன் தாய் தனக்காக எலும்புகளை கூட கரைத்து வாழ்க்கை தந்துள்ளாள் என்பதை உணர்ந்தால் அவளுக்கு எப்படி உபகாரம் செய்து முடிப்பது என்பது தெரியாமல் தடுமாற்றம் அடைந்து விடுவான். இதுவே அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், உன் தாய் சிரமத்திற்கு மேல் சிரமம் அனுபவித்தாள் என்று. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நல்ல சிந்தனையுடன் நாளை மலருவோம்.